என்னது? ஒரே ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியுமா? அப்படி தானே உங்களுக்கு தோணுது? எனக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த க்ரூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி. பட் இந்த க்ரூஸ் முடிச்சுட்டு வரும்போது, கண்டிப்பா முடியும். ஊர் சுத்தினா தான் ட்ரிப்புன்னு இல்ல அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. பட் அதுக்காக வீட்லயே இருந்துட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்காதீங்க. இது ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்துக்கிட்டே நம்ம ட்ரிப் என்ஜாய் பண்ணலாங்கிற மாரி தான் நான் சொல்ல வரேன். ஸோ தப்பா நெனச்சுக்காதீங்க. ஸோ நாங்க போன க்ரூஸ் வந்து கார்னிவல் அட்வென்ச்சர். சிட்னி டூ மார்டன் ஐலேண்ட். நாங்க ஒரு 10+ ஃபேமிலிஸோட போயிருந்தோம். எல்லாருமே நாங்க ஃப்ரெண்ட்ஸு. ரொம்பவே ஜாலியா இருந்தது. என்னோட ஒரு அ லைக் அட்வைஸ் என்ன? என்னோட ஒரு ஐடியா என்னன்னா, ஒரு மினிமம் ஒரு 5, 6 ஃபேமிலியோட போனான்னா, கண்டிப்பா நம்ம என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஒருத்தரா மட்டும் போனா அந்த அளவுக்கு பெருசா இதுவா இருக்காது. பட் நம்ம ஒரு 5+ ஃபேமிலிஸோட போனா சூப்பரா இருக்கும். நம்ம புக் பண்ண உடனே நம்ம ஷிப்புக்குள்ள வந்தோன்னவே, நம்ம ஒரு ஃபேமிலில எத்தன பேர் இருக்கோமோ, அத்தன கார்டு நம்மளுக்கு குடுத்துருவாங்க. டோரோட கீ வந்து கார்டு தான். லைக் வந்து குழந்தைக்கு வந்து லைக் எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 5 இயர்ஸ் இருக்கணும் போல இருக்கு. இந்த கார்டு தனி கார்டு குடுக்குறதுக்கு. அத விட கம்மி ஏஜ்னா கார்டு கிடைக்காது போல இருக்கு. என் பசங்களோட ஏஜ் அது தாண்டி தான் 5+ தான். அதனால குடுத்துருந்தாங்க. இத நான் கடைசியா கிளம்புற அன்னைக்கு எடுத்ததுனால இவ்ளோ மெஸ்ஸியா இருக்கு. தப்பா நெனச்சுக்காதீங்க. இது வந்து சிங்கிள் பெட்ரூமு. 2 வந்து பங்க் பெட் உள்ள மாரி குடுத்துருந்தாங்க. அ டாய்லெட்ஸ், பாத்ரூம் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருந்தது. டெய்லியுமே வந்து ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு, டவல்ஸ் நம்மளுக்கு புது டவல்ஸ் குடுத்துடுறாங்க. ரொம்பவே நீட்டா இருந்தது. நாங்க எங்களோட பாடி வாஷு, ஷாம்பூ, டூத் பேஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டேன். பட் இங்க இந்த பாத்ரூம்ல அவங்க குடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ், ஷாம்பூ இது 3 தான் குடுத்துருக்காங்க. டூத் பேஸ்ட் இல்லை. அ நான் எடுத்துட்டு போயிட்டேன். டூத் பேஸ்ட்டு, பிரஷ் எல்லாம் நான் எடுத்துட்டு போயிட்டேன். இது மாரி தான் 2 லைக் பங்க் பெட் குடுத்துருந்தாங்க தனித்தனியா. அ ரொம்ப கலஞ்சிருக்கு. தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் கடைசில கிளம்புற அன்னைக்கு தான் எடுத்தேன். இது மாரி ஒரு கண்ணாடி, அந்த டேபிள் கீழ நெறைய ட்ராஸ் இருக்கு. ஸோ நம்ம திங்ஸ்லாம் அதில வச்சுக்கிற மாரி. நாங்க பண்ணது பால்கனி வியூ. த பெஸ்ட் ஆப்ஷன் எவர் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா, அ போன அன்னைக்கே எங்களால வந்து லைக் சன்செட்ட பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஐலேண்ட் பக்கம் திருப்பினம்போது எங்களால சன்ரைஸ பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப 2மே எங்களால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ இதான் எங்களோட ரூமு. அ அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஷிப்ல ஃபுட் எப்படி இருந்தது? ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன இருக்கு? எப்படி இருந்தது? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். நான் ஃபுல் ஷிப்ல நான் எப்போ பார்த்தாலும் ஃபோன தூக்கிட்டு அலையல. ஏன்னா சிக்னலே இல்லங்கிறதுனால ஃபோன வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நான் ஃபோன பெருசா யூஸ் பண்ணல. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.